மக்களே, திமுக ஆட்சி ஒழியும் வரை நமக்கு நாம் தான் பாதுகாப்பு. காவல் நிலையத்தை பாதுகாக்க முடியாத இந்த முதல்வர் தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றப் போகிறார்? திமுக ஆட்சியின் சாதனை பட்டியலில் சேர்க்க வேண்டிய முதல் சாதனையே இதுதான். மதுரை சத்திரப்பட்டி காவல் நிலையத்தை குற்றவாளி சூறையாடிய சம்பவத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சரமாரியாக கேட்ட கேள்விகள்தான் இவை. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்திற்குள் புகுந்த கொலை குற்றவாளி தனது அடியாளுடன் சேர்ந்து காவல் நிலையத்திற்குள் இருந்த பொருட்களையெல்லாம் சூறையாடி தப்பியோடிய சம்பவம் மாநிலம் முழுவதுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மக்களை பாதுகாக்கும் காவலர்களுக்கு பாதுகாப்பில்லையா என்ற கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் அனைவரிடமும் எழுந்தது. தினசரி கொலை, கொள்ளை, பாலியல் தொல்லை என்ற செய்திகளை தொடர்ந்து காவல் நிலையத்திலும் தாக்குதல் என்ற செய்தி மக்களை கதிகலங்க வைத்தது. இந்த சம்பவத்தை கேட்டறிந்தவுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக லோக்கல் எம்எல்ஏவையும் முன்னாள் அமைச்சருமான ஆர்பி உதயகுமாரிடமும் இந்த சம்பவம் குறித்து விசாரித்து உள்ளார். அதற்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியின் அறிவுறுத்தலின் பேரில் சூறையாடப்பட்ட காவல் நிலையத்தை பார்க்க போன ஆர்பி உதயகுமாரை போலீசாரை தடுத்து நிறுத்தியதுதான் டாக் லைன். நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வர்றதுக்கு நீங்க அனுமதிக்கலன்னா என்ன சொல்ல? நாங்களுக்குள்ள ஏதாவது மறியல் பண்ணணும், கோஷம் போட்டணும், ஏதாவது பண்ணணும்னா நீங்க தயவு செய்து சொல்லுங்க. எதுவுமே செய்யல. இன்னும் தொகுதியில் வரை இவர் சார் மதிக்கிறாரு. நான் ஓரத்தில் நிறுத்துறேன் சார், என்னமோ நான் அக்யூஸ்ட செக்யூர் பண்ண மாதிரி செக்யூர் பண்றாரு. நான் ஒரு எதிர்கட்சி தலைவர், நான் ஒரு துணைத் தலைவராக இருக்கேன். நான் 10 வருஷம் அமைச்சராக இருக்கேன். 3 தடவை இந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கே அனுமதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? பாதிக்கப்பட்ட காவலர்களுக்காகவும் காவல் நிலையத்திற்காகவும் ஆதரவளிக்கும் விதமாக போன சட்டமன்ற உறுப்பினரை காவலர்களை தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் அவரை கைதும் செஞ்சதுதான் இங்கு வேடிக்கையான சம்பவம். காவலர்கள் தடுத்து நிறுத்தியதுடன் அங்கே சாலையோரம் அமர்ந்து தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுடன் சேர்ந்து திமுக அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்ப தனியார் பேருந்து ஒன்றை பிடித்து வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆர்பி உதயகுமார் மற்றும் அதிமுக தொண்டர்களை போலீசார் கைது செஞ்சாங்க. இதற்கிடையில் காவல் நிலையத்தை நோக்கி சென்ற சட்டமன்ற உறுப்பினர் ஆர்பி உதயகுமாருக்கும் காவல் அதிகாரிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால அங்க கொஞ்சம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்ட சம்பவம் எதிர்க்கட்சி தலைவரோட கவனத்துக்கு போக திமுக அரசுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை பதிவு செஞ்சாரு எடப்பாடி பழனிசாமி. ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினருக்கும் தற்போது பாதுகாப்பு இல்ல என எக்ஸ் தளத்தில் சாடினார். மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொம்மை முதல்வரே என விமர்சித்த அவர் உங்கள் 4 ஆண்டு ஆட்சியின் சாதனை பட்டியலில் முதலில் சேர்க்க வேண்டிய சாதனை இதுதான் கடுமையாக விமர்சிச்சாரு. உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல் நிலையம் தாக்குதலுக்குள்ளாவது வெட்கமாக இல்லையா என கேள்வி கேட்டதோட மக்களே, திமுக ஆட்சி முடியும் வரை நமக்கு நாமே பாதுகாப்பு எனவும் அதிரடியா ஒரு ட்வீட் போட்டு திமுக அரசுக்கு எதிராக போர் தொடங்கியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா,